ஸ்ரீ குரு ஜோதி நிலையம் ஆஸ்ட்ரோ சூரியபிரகாஷ். கிரகங்களை பற்றி பார்க்க போகிறோம். கிரகங்களில் சூரியன், சந்திரன், அதுக்குள்ள அடுத்துள்ளதை செவ்வாயை பற்றி பார்க்க போகிறோம். கிரகங்களில் சூரியன் எப்படி தந்தை கிரகம்னு சொல்கிறோமோ, சந்திரனை எப்படி தாய் கிரகம்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி செவ்வாயை சகோதரன் சகோதரி கிரகம்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கு வேறு பேர்களும் உண்டு. குகன், சேய், அங்காரகன், முருகன் அப்படிங்கிற நிறைய பெயர்கள் உண்டு. செவ்வாயை கலகக்காரன், இரத்தக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் எங்கே எல்லாம் இருக்காரோ அங்கே அவருக்கு தைரியம், வீரியம், புகழ், அந்தஸ்து அப்படிங்கிற அதிகாரம் கிடைக்கும். செவ்வாய் எங்கேயெல்லாம் இருக்கோ அங்கே கலகமும் நடக்கும். கலகத்தினால சில பாதிப்புகள் அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். செவ்வாய் மூர்க்கத்தனமானவராக இருப்பார். இரத்தக்காரகனாக இருக்கிறதுனால அவர் மூர்க்கத்தனமாக இருப்பார். செவ்வாய் எங்கே இருக்காரோ அங்கெல்லாம் பாதிப்புகள் அதிகமாகவும் இருப்பதாக சொல்லப்படுது ஜோதிடத்தில். ஆட்சி வீடுகள்னு 2 வீடுகள் இருக்குது. செவ்வாய் மேசத்துலேயும் விருச்சகத்திலையும் ஆட்சி வீடாகவும், மேசத்தில் மூலத்திரிகோணமாகவும் அடைவார். செவ்வாய் கடகத்தில் நீசத்தன்மையும், மகரத்தில் உச்சத்தன்மையும் அடைவார். செவ்வாய்க்கு 4, 7, 8ங்கிற பார்வையும் உண்டு. செவ்வாயினால் ஒருத்தர் தைரியமான, ஒரு மீறமான முயற்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும். செவ்வாய் எங்கெல்லாம் இருக்காரோ அவர் போராட்ட குணங்கள் அதிகமாக கொண்டவராக இருப்பார். செவ்வாயினால் போராடி தான் அந்த விஷயத்தை அடையணும் அப்படிங்கிற தன்மையை உருவாக்கி கொள்வார். செவ்வாய் எங்கே இருக்காரு, சட்டுன்னு முடிவெடுப்புகளாக இருப்பார், சட்டுன்னு முயற்சி செய்யக்கூடியதாக இருப்பார், விடாபுடியாக இருப்பார். விடாபுடியாக அந்த விஷயத்தில் போராடி ஜெயிக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு போர்க்குணம் கொண்ட ஆளாக அந்த செவ்வாய் உருவாக்கி இருக்கும். பொதுவாக மேசராசிக்காரங்களும் விருச்சக ராசிக்காரங்களும் போர் குணம் கொண்ட ஆளாக இருப்பாங்க. எந்த விஷயத்துலையும் அதிகமாக போராடி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்கள தோற்கடிக்க முடியாத அளவுக்கு நான் தோத்துட்டேங்கிற ஒரு மனநிலையை கூட உருவாக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு மன நிலைமை கூட அவங்களால போக முடியாது. அந்த அளவுக்கு அவங்க போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க இந்த செவ்வாய். நன்றி.